இந்த கொஷின் வந்து பார்த்திங்கன்னா அமெண்ட்மெண்ட்டு ரிலேட்டடு. இதில் வந்து என்னென்ன அமெண்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னா 4th 11th 13th 14th. ஸோ நமக்கு என்னென்ன கொஷின் என்னென்னா ப்ராப்பர்ட்டி, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நாகாலாண்டு ஸ்டேட் க்ரியேட் பண்ணது, வைஸ் பிரசிடெண்ட்டோட எலெக்ஷனில் சேஞ்ச் கொண்டு வந்தது, பாண்டிச்சேரி வந்து யூனியன் டெரிட்டரியாக வந்து டிக்ளரேட் பண்ணதுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக நம்ம ஷார்ட்கட் பார்க்குறோம். ஸோ ப்ராப்பர்ட்டி ரைட்ஸு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்பர்ட்டி அப்படின்னா இதில் வந்து 4 பக்கம் இருக்கும். ஒரு வீடு அப்படின்னா குடியிருக்கிற வீடு அது வந்து 4 பக்கம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 4th அமெண்ட்மெண்ட்டு. அதுவும் இல்லாமல் என்னென்னா நம்ம குடியுரிமை அப்படின்னு வந்துருச்சுனாக்குள்ள 1955ங்க குடியுரிமை திருத்த சட்டம். அதே மாதிரி 4th அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தது வந்து பார்த்திங்கன்னா 1955 தான். ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கிரியேஷன் ஆஃப் நாகாலாண்டு ஸ்டேட் வந்து பார்த்திங்கன்னா 1962 வருங்க, 13வது அமெண்ட்மெண்ட்டு. அதே மாதிரி இந்த டிக்ளரேஷன் ஆஃப் பாண்டிச்சேரி இருக்குது இல்லைங்களா, யூனியன் டெரிட்டரி, இது வந்து 14th அமெண்ட்மெண்ட்டு. இது ரெண்டும் 13th 14th அமெண்ட்மெண்ட்டும் 1962ங்க. ஸோ வைஸ் பிரசிடெண்ட் எலெக்ஷனில் சேஞ்ச் கொண்டு வருது. இது வந்து பார்த்திங்கன்னா 11th அமெண்ட்மெண்ட்டு. அதே மாதிரி எலெக்ஷன் ஆஃப் வைஸ் பிரசிடெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 66ன்னு வருங்க. ஸோ இது வந்து இந்த 66 11 வைஸ் பிரசிடெண்ட் எலெக்ஷன் இதெல்லாம் அப்படி ஒரு கோரிலேட் பண்ணிக்கோங்க. இது எப்போ வரும்னாக்கில் வைஸ் பிரசிடெண்ட்டுக்கு 1961ங்க. ஸோ 1 இது ஒரு 1 66 நம்ம ஆர்டிக்கிள் படிப்போம் இல்லைங்களா, ஆர்டிக்கிள் 66 தான் வந்து துணை குடியரசுத் தலைவரோட தேர்தல் தொடர்பானதுங்க. ஓகேங்க, இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். தேங்க்யூ.